ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சூர்யா. நேற்று ஈவினிங் ரொம்ப பசியாக இருந்தது. கபோர்டில் என்னடா இருக்குன்னு பார்த்தா இந்த டிமார்ட்டில் வாங்கின ஹாட் அண்ட் ஸ்பைசி கொரியன் நூடுல்ஸ் இருந்தது. சரி, இதை இன்றைக்கி சமைச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா ஒரு சீசனிங் ஆயில், சீசனிங் பவுடர் அண்ட் நூடுல்ஸ் இருந்தது. ஸோ கடாயில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு, அளவெல்லாம் தெரியல, சும்மா வச்சேன். ஸோ இந்த நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருந்தது. நம்ம யூஷுவல் மேகிலாம் வந்து கொஞ்சம் சாஃப்டாக தின்னாக இருக்கும். இது கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. சைட் பை சைட் பிரெட் டோஸ்ட்டு போட்டுக்கிட்டேன், பிகாஸ் இது எனக்கு கண்டிப்பாக பத்தாது. கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறம் சீசனிங் பவுடர் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறினேன். இதோட அரோமா கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது, பட் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. பட் டேஸ்ட் வந்து ஓகே, டேஸ்ட் நல்லா இருந்தது. பட் இந்த அரோமா பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. லாஸ்ட்டாக கொஞ்சம் சீசனிங் ஆயில் போட்டுக்கிட்டேன். எல்லா சீசனிங் ஆயிலும் போட்டால் இன்னும் காரமாக இருக்கும், கொஞ்சமாக தான் போட்டுக்கிட்டேன். ஃபைனலாக நூடுல்ஸ் அண்ட் பிரெட் டோஸ்ட் சரி, நான் சாப்பிட போகிறேன். பாய் பாய்.